ஜாக்கி, ஒரு வாரம் அடம் பிடிச்சி ஒரு வழியாக வெடிக்கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டிலே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அளவாக தான் வாங்கணும். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருந்தேன்னா நான் பில் பே பண்ண மாட்டேன். என்னோட பட்ஜெட் 500 தான். அதுக்குள்ளேயே முடிச்சுக்கோ. சரிம்மா வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் கொஞ்சம் வெடி தான் வாங்க போகிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்கி தரீங்க, அதுக்கும் இப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. வாங்க கடைக்குள்ளே போகலாம். வெளியே வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடடே வாங்க மேடம் வாங்க. குட்டி பையனுக்கு வெடி வாங்க வந்தீங்களா? நம்ம கடையில் எல்லா வெடியுமே இருக்குது. நீங்கள் கேட்குற எல்லா வெடியும் இருக்குது. புதுசாகவும் நிறைய வெடி வந்திருக்கு. நான் ஒன்றொன்னா எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்கள், நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஜாக்கி, அந்த அண்ணா சொன்னதை கேட்டியா? உனக்கு என்னென்ன வெடி வேணுமோ அந்த அண்ணா கிட்ட கேளு. அவங்க எடுத்து காட்டுவாங்க. உனக்கு பிடிச்சதை சொல்ல, அவங்க தனியாக எடுத்து வச்சிருவாங்க. சரிம்மா, இப்போ பாருங்கள் நான் எப்படி கேட்குறேன்னு. அண்ணா எனக்கு பாம்பு மாத்திரை, தரச்சக்கரம், கம்பி மத்தாப்பு எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்கண்ணா. சரிப்பா தம்பி, நம்ம கடையில் எல்லாமே இருக்குது. இங்கே பாரு, நீ கேட்ட பாம்பு மாத்திரை. இதை கொளுத்தணுன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா பெரிய பாம்பாக வரும். இதை உங்கள் வீட்டில் வச்சு கொளுத்தி பாரு. இது நம்ம கடையில் புது சரக்கு. எல்லா பாம்பு மாத்திரையும் பிளாக் கலரில் தான் இருக்கும். இது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு இந்த வருஷம். இதை வாங்கி கொளுத்தி பாருப்பா. அட ஆமாம், இங்கே பாருமா, பாம்பு மாத்திரை ஒயிட் கலரில் இருக்குது. பார்க்கவே புதுசாக இருக்குல்ல. அம்மா இது ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிறேம்மா நான். சரி அண்ணா, இதில் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருங்கண்ணா. சரிங்க மேடம். அடுத்து என்னப்பா, என்ன மாதிரி வெடி வேணும் சொல்லுப்பா, நான் எடுத்து காட்டுறேன். அண்ணா பெரிய வெடிகுண்டு இருந்தால் எடுத்து கொடுங்கண்ணா. வெடிச்சா ஊர் ஃபுல்லாக கேட்கணும், காது ஜவ்வே கிழிஞ்சிடணும். அந்த மாதிரி வெடிகுண்டு எடுத்து கொடுங்கண்ணா. என்னது வெடிகுண்டா? அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைப்பா. எங்கே வந்து என்ன கேட்டுட்ருக்க? இது வெடிக்கடைப்பா. வெடிகுண்டெல்லாம் இங்கே கிடைக்காது. நீ கேட்குறது அணுகுண்டா. நல்லா கேட்டு சொல்லு. நம்ம கடையில் ஆட்டோ பாம்லாம் சூப்பராக வெடிக்கும். எல்லாமே நல்லா காது ஜவ்வு கிளியிற மாதிரி வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வேணால் கொடுக்குறேன். நீ வீட்டில் போய் வெடிச்சுப்பாரு. ஆனால் தனியாக வெடிக்காத, அப்பா அம்மா யாரு கூடயாவது சேர்ந்து வெடி. ஜாக்கி, கண்டதையும் கேட்டு எதுக்கு கடைக்காரன் நான் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன்? அண்ணா, அந்த அணுகுண்டில் ஒரு பாக்ஸ் கொடுங்கண்ணா. எங்கள் மாமியார் காது மேலேயே ஒன்று வைக்கணும். அப்புறம் கம்பி மத்தாப்பு இருந்தால் எடுத்து காட்டுங்கண்ணா. இருக்குது மேடம், நம்மக்கிட்ட ரொம்ப விதவிதமான கம்பி மத்தாப்புலாம் இருக்குது. ஒரு இது வந்தால் பூ மாதிரி வரும், ஒரு இது வந்து கலர் மாதிரி வரும். அதனால் நிறைய வெரைட்டி இருக்குது. இது பாருங்கள், கிளிட்டர் கம்பி மத்தாப்பு. இதில் ஃபுல்லாக கிளிட்டர் அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கொளுத்தும் போது சூப்பராக வரும். இது ஒன்று கொளுத்துனாலே போதும். பக்கத்து வீட்டு பசங்களாம் உங்கள் வீட்டிலலாம் வந்து பார்ப்பாங்க. என்னண்ணா, பாக்ஸ் தான் பெருசாக இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லையேண்ணா. கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பாக்ஸில் எவ்வளோ இருக்கும்? ஒரு பாக்ஸில் 10 கம்பி மத்தாப்பு இருக்கும் மேடம். நீங்கள் ஓப்பன் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. அப்படியா? சரி. நான் ஒரு சில கடையிலலாம் பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே பார்த்தா 1-2 தான் இருக்குது. அதுவும் ஒழுங்காக வெடிக்க மாட்டேங்குது. மேடம், மற்ற கடையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடையை குறைச்சி எடை போடாதீங்க. நம்ம கடையில் எல்லாமே சூப்பரான சரக்கு தான். நீங்கள் எந்த இதுவுமே வெடிக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. சரி அண்ணா, இருந்தாலும் நான் கடையிலே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வெடிக்கலைன்னா திரும்பி வந்து ரிட்டன் எடுக்க மாட்டீங்கல்ல? சரி அண்ணா, 10 இருக்குது. ஓகே, நான் இந்த பாக்ஸில் ஒன்று எடுத்துக்கிறேன். அம்மா ஏம்மா கடையில் வந்து இப்படி பண்ணுறேன்? எல்லாமே நல்லா தான் இருக்கும், அதில் ஒன்று வாங்குமா. அண்ணா இது என்ன வெடி இப்படி ரவுண்டாக இருக்குது? பற்ற வச்சா பயங்கரமாக வெடிக்குமா? பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது வெடிக்கிற வெடி இல்லைப்பா. இந்த படத்தில் போட்டிருக்காங்க பாரு, இந்த மாதிரி புஸ்வான மாதிரி வரும். ஆனால் முக்கோணமாக இருக்காது. இது வந்து இந்த மாதிரி உருளையாக தான் இருக்கும். சூப்பராக வரும். இது ஒன்று வாங்கிக்கிறியா? இந்த பாக்ஸில் இருக்கு பாரு, இது மாதிரி தான் வரும். ஹை, சூப்பராக இருக்குண்ணா. அம்மா இதில் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம்மா. புஸ்வான மாதிரியே சூப்பராக வருது பாருங்க. அப்புறம் இந்த வெடியை பாரு தம்பி, சங்கு சக்கரம். இது தரையில் வச்சு பற்ற வச்சோன்னா தரை ஃபுல்லாக சூப்பராக சுற்றும். நம்ம கடையில் எல்லாமே பெரிய பெரிய சங்கு சக்கரமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் சுற்றும். நீங்கள் வாங்கி வெடிச்சு பாருங்க. ஒரு பாக்ஸே 100 ரூபா தான்ப்பா. என்னது, ஒரு பாக்ஸே 100 ரூபாயா? ஜாக்கி, அந்த அண்ணா சொன்னதை கேட்டியா? கம்மியாகவே வாங்கு. என்னண்ணா யானை விலை சொல்கிறீங்க? போன வருஷம் இதே பாக்ஸ் தான் 70 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ என்னடானா 100 ரூபா சொல்கிறீங்களே? கரெக்டு தான்மா. போன வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருந்துச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷத்தில் எல்லாமே மாறிடுச்சு. எல்லா பட்டாசுமே ரேட் அதிகமாகிடுச்சு. நான் என்னம்மா பண்ணட்டும்? நாங்கள் வைக்கிற லாபமே கொஞ்சம் தான். இதில் எப்படிமா குறைக்கிறது? ஜாக்கி, நல்லா கேட்டுக்கோ. எல்லா பட்டாசுமே இந்த வருஷம் ரேட் ஏறிடுச்சான். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, ஒழுங்காக 500 ரூபா தான் என் பட்ஜெட்டு. அதுக்குள்ளே வாங்கப்பாரு. அதுக்கு மேலே வாங்கினேன்னா நான் பே பண்ண மாட்டேன். அம்மா என்னம்மா நீங்கள், நான் இப்போ தான் வாங்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயும் போதும்னு சொல்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. அண்ணா இந்த சாட்டை வெடியெல்லாம் இருந்தால் எடுத்து காட்டுங்கண்ணா. இங்கே பாருப்பா தம்பி, இங்கே பாரு, பெரிய பெரிய சாட்டையாக இருக்குது பாரு. இதுலேயும் ஒரு பாக்ஸில் 10 சாட்டை இருக்கும். எல்லாமே நீளமாக தான் இருக்கும். சின்னதே நம்ம கடையில் இல்லை. அம்மா அங்கே பாருங்கம்மா, பெரிய பெரிய சாட்டையாக இருக்குது. இது ஒன்று கொளுத்துனாலே 1 நிமிஷத்துக்கு எரியும் போலையே. இதில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாமா? அண்ணா இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்கண்ணா. என்னண்ணா வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட்டான வெடியே இல்லையா? எதுவுமே காட்ட மாட்டேங்கிறீங்க. கேட்டால் தான் எடுத்து கொடுக்குறீங்க.
இருக்குப்பா, இந்த வருஷம் ஸ்பெஷலாக கார்ட்டூன் வெடின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பேர்ட்ஸு, அனிமல்ஸு, கார்ட்டூனோட இமேஜ் எல்லாம் போட்டு வெடி இருக்கும். இங்கே பார்த்தியா, மயில் வெடி இருக்குது, அதுக்கப்புறம் மீன் வெடி இருக்குது. இதுவும் ஒரு மயில் தான். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால சின்ன பசங்களாம் இதுதான் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஹை, இது சூப்பராக இருக்கேண்ணா, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் என்னென்னலாம் இருக்குது எடுத்து காட்டுங்கண்ணா. காட்டுறேன் தம்பி. இங்கே பாரு, சின்ன பசங்களுக்குலாம் பிடிச்ச பைக் வெடி இருக்குது. அப்புறம் கார்ட்டூனில் வர்ற ஆங்க்ரி பேர்ட் வெடி இருக்குது. அப்புறம் இங்கே பாரு, காண்டாமிருகம் அனிமல் வெடி இருக்குது. எல்லா வெடியுமே சூப்பர்ண்ணா, இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்கண்ணா. ஜாக்கி, என்ன இது பார்க்குறதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிற? இதுக்கே 1000 ரூபாய் வந்துடும் போல. போதும், இதோட முடிச்சுக்கோ, நம்ம பில் போட்டுட்டு கிளம்பலாம். சும்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காத. அம்மா, என்னம்மா இது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளி வருது, அப்போ மட்டும்தானே நான் வெடி கேட்குறேன், டெய்லியுமா கேட்குறேன். இதை மட்டும் வாங்கி கொடுங்கம்மா, இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ சொன்னால் கேட்க மாட்டேன். அண்ணா, புஸ்வானை மட்டும் எடுத்து காட்டுங்கண்ணா, அதோட போதும், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். பில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள் மேடம், புஷ்வானம் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ், இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. அண்ணா, பாக்ஸில் 10 இருக்குது, 10மே நல்லா வெடிக்குமாண்ணா? அதெல்லாம் வெடிக்கும் மேடம், ஒன்று கூட புஷ்ஷாக போகாது. எல்லா புஷ்வானமும் நல்லா வெடிக்கும், நம்பி வாங்கிட்டு போங்க. ஓகே மேடம், புஷ்வானத்தில் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். வேற என்ன வெடி மேடம் வேணும், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன். அண்ணா, அந்த வானத்தில் போய் டமால் டுமில்னு வெடிச்சு பூவாக வருமே, அந்த வெடியெல்லாம் எடுத்து காட்டுங்கண்ணா. போதும் ஜாக்கி, அதெல்லாம் ஒரு வெடியே 500 ரூபாய் 1000 ரூபாய் வரும். அதெல்லாம் நீ வெடிக்க மாட்ட, விட்டா நீ கடையே வாங்கிடுவ போலையே. அண்ணா, எடுத்த வரைக்கும் போதும், இதுக்கு மட்டும் பில்லை போடுங்கண்ணா. அம்மா, எனக்கு வேணும், வானத்தில் வெடிக்கிற வெடி வேணும், எனக்கு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நான் கடையை விட்டு வரமாட்டேன். ஜாக்கி, வீடு மாதிரி இங்கேயும் வந்து அடம் பிடிக்காத. நான் வீட்லேயே உன்கிட்ட சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தேன், கம்மியாக தான் பட்டாசு வாங்கி தருவேன்னு. அப்புறம் எதுக்கு இங்கே வந்து அழுதுட்டுருக்க? என் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டு பசங்களாம் நிறைய வெடி வெடிப்பாங்க. நான் மட்டும் இந்த கொஞ்சம் வெடியை சீக்கிரமாக வெடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஒரு தடவை தானம்மா கேட்குறேன். அப்படியா? முதல்ல வாங்கின வெடியெல்லாம் வெடிச்சு முடி, அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் உனக்கு வாங்கி தரேன், ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் வாங்கிட்டு கிளம்புவோம். ஓகே மேடம், நீங்கள் கேட்ட வெடியெல்லாம் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து 460 ரூபா ஆச்சு மேம் பில்லு. ஆனால் என்னென்னா மொத்தமாக 460 போயிட்டீங்க. 400 ரூபாயா போட்டுக்கோங்கண்ணா. ரெகுலராக உங்கள் கடையில் தானே நாங்கள் வந்து வாங்குகிறோம். மேடம், எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த 50-100 லாபம் தான் மேடம். அதையும் குறைச்சிக்கிட்டு கொடுத்தா கட்டுப்படி ஆகாது மேடம். வேணா 450 போட்டுக்கிறேன் மேடம், அதுக்கு மேலே குறைக்க முடியாது. சரி, ஓகேண்ணா, ரவுண்டாக 450க்கே முடிச்சுக்கலாம். பில் போட்டுட்டு இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க. இங்கே பாரு ஜாக்கி, இதுக்கே 450 ரூபா ஆயிடுச்சு. அந்த அண்ணா விலையை வேற குறைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தீபாவளிக்கு உனக்கு இவ்வளோ தான் வெடி, இன்னும் ட்ரெஸ்ஸு வேற எடுக்கணும். இதுக்கு மேலே எதுவும் கேட்காத, வா போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.